புருஷர் பிறந்தேண்டா பண்டு மகாத்தியாயம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கான வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு அண்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ 90 அவுட் ஆஃப் 90 நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. இந்த 2 வீடியோவில் நான் சொல்லியிருக்க கொஸ்டின்ஸை மட்டும் படிங்க, நான் சொல்கிற மாதிரி படிங்க. டெஃபினெட்லி உங்களால் நான் சொல்கிற மார்க் இந்த 90 அவுட் ஆஃப் 90 ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை நீங்கள் இது வரைக்கும் இங்கிலீஷில் ஒரு 50 மார்க்கே தொட்டது இல்லை அப்படின்னா கூட நான் சொல்கிற மினிமம் கொஷின்ஸை படித்து உங்களால் டெஃபினெட்லி பார்த்தீங்க அப்படின்னா 85+ மார்க் அவுட் ஆஃப் 100க்கு சொல்கிறேன் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால் என்னென்ன கொஷின்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால பார்க்க முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர், இம்பார்ட்டன்ட் இஆர்சி வித் ஆன்சர், இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே லிங்க் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ சாரி தூசி பட்டுருச்சு. அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு தேவையான மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், இப்போ நான் சொன்ன எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏஆர்சி பேராகிராஃப் எல்லாமே நான் வரிசையா சொல்றேன், எல்லாத்தையுமே பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து நிறைய பேர் போர்டில் எழுதியல, பிபிடினா ஓகே, போர்டில் எழுதியல ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நீட்டா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இந்த இதை எழுதுனது பாத்தீங்கன்னா கிளாஸ்மேட் ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. லேடி தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. இல்லை அவங்க நேம் வந்து பிரியாங்கா, ஓகே. ஸோ தேங்க்ஸ் பண்ணிருங்க அவங்களுக்கு, ஏன்னா அவங்க தான் எழுதி கொடுத்தாங்க வாண்டடா வந்து. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நீங்களும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இஆர்சியை பொறுத்தளவுல 12th ஸ்டாண்டர்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா த கேசல், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர் காசியானா ட்ரீ, இது ரெண்டையும் நல்லா பாத்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து லாஸ்ட் 2 இஆர்சி, லாஸ்ட் 2 போயத்தோட இஆர்சி பாத்துங்க. இந்த 4தையும் பாத்துங்க. இஆர்சி ஜென்ரலா அந்த 4 யூனிட்டுக்குமே எப்படி எழுதுறது அப்படிங்கிற ஜென்ரல் மெட்டீரியல் நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. 11th ஸ்டாண்டர்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் கன்ஃபெஷன் ஆஃப் எ பார்ன் ஸ்பெக்டேட்டர், அந்தது 1 மினிட் ஒரே நிமிஷம். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மாதிரி தூசி போயிருச்சுன்னு நினைக்கிறேன், வாய்க்குள்ள ஒரு மாதிரி இருந்துச்சு பேசலாம். இப்போ அப்படிதான் இருக்கு, வேற வழியில. ஓகே, முடியல. பேராகிராஃப் பாருங்க. பேராகிராஃப் 12th ஸ்டாண்டர்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா போயத்துல வந்து த கேசல், அவர் காசியானா ட்ரீ, உலிசஸ், இது 3 பாத்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான பேராகிராஃப். ஸோ அட்லீஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா த கேசல் அண்ட் அவர் காசியானா ட்ரீ இது 2 மட்டுமாவது பாத்துக்கோங்க, ஏன்னா அது ரெண்டுமே வந்து ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டு இருக்க ஒண்ணு. ஸோ அதனால அது 2ஐயும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஸோ தென் அப்படியே நம்ம ப்ரோஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டு ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, வெரி இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி. நான் சொல்றேன் பாருங்களேன், 90% பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ல இருந்தே கேட்டுருவாங்க. ஸோ அதை தாண்டி பேலன்ஸ் இந்த 10% தான் ரொம்ப ரேரா தான் 3rd யூனிட் சைடே போவாங்க. ஸோ அதனால நீங்க அதை ஃபர்ஸ்ட் அந்த 2 நல்லா பாத்துங்க. ஏ நைஸ் கப் ஆஃப் டீ, வெரி இம்பார்ட்டன்ட். சப்ளிமெண்டரியை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா மிட் நைட் விசிட்டர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமெம்பர். ஸோ ரிமெம்பர் கேசஸ், இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. இது 12th ஸ்டாண்டர்டுக்கு. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் பக்கம் வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா போயத்தை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அப்பான் எ டைம், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இது கன்ஃபெஷன் ஆஃப் பார்ன் ஸ்பெக்டேட்டர், அது த ஹாலோ கிரவுன், இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் இது 2ல இருந்து கேட்டுருவாங்க, பட் ஸ்டில் பாத்துக்கோங்க. ப்ரோஸை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா த பார்ட்ரேட் ஆஃப் எ லேடி, வெரி இம்பார்ட்டன்ட். குவீன் ஆஃப் பாக்ஸிங், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2ல இருந்தே ஒன்னு மேக்ஸிமம் கேட்டுருவாங்க, ரொம்ப ரேரா அந்த டைட் கார்னர் அதுக்கு போகலாம், பட் அதர்வைஸ் இந்த 2ல இருந்தே மேக்ஸிமம் ஒன்னு கேட்டுருவாங்க, பாத்துக்கோங்க. So then supplementary பொறுத்தளவுல after 20 years, very important. The singing lesson, the never nest, இந்த 3ஐயும் பாத்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஆன பேராகிராஃப், இந்த 3ம் பாத்துக்கோங்க. ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பாருங்க, இந்த 20 1 வேர்டு இருக்குல்ல,
ஒன் வேர்டில் கொஷின் நம்பர் 1லேருந்து 20 வரைக்கும் 20 அவுட் ஆஃப் 20 ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன் மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த பேராகிராஃப் அட்டன் பண்ணுறீங்கல்ல, ஸோ பேராகிராஃப் அட்டன் பண்ணும்போது ஸோ என்ன, அதாவது நீங்கள் வந்து இப்போ பேராகிராஃப் அட்டன் பண்ணுறீங்கல்ல, ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து கொஞ்சம் நீட்டாக ஒரு 1லேருந்து 1.5 பேஜ் வரைக்கும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. 1.5 பக்கம் வரைக்கும் வர மாதிரி நீட்டாக எழுதுங்க. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, அடித்து திருத்தி எழுதாதீங்க. அப்புறம் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ போயத்துலேருந்து எழுதுறீங்கன்னா போயத்தோட நேமு, எந்த போயத்துலேருந்து பேராகிராஃப் எழுதுறீங்களோ அது, போயட்டோட நேமு, அப்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு தீம் மாதிரி அதை எழுதிட்டு அடுத்தது இன்ட்ரோடக்ஷன், அந்த மாதிரி சப்ஹெட்டிங் போட்டு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சேம் லைக் தட். இப்போ ப்ரோஸ்னா ப்ரோஸு, ஆத்தரு, அப்பீரியன்ஸு. ப்ரோஸுங்கிறப்ப அதில் கேரக்டர்ஸ் வருவாங்க, ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இடம் வரும். அந்த கேரக்டர்ஸ்னு போட்டு யாரோ அது மாதிரி இப்போ 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா நிக்கோலா, ஜேக்கோபா அவங்க சிஸ்டரு, ஸோ அந்த மாதிரி இதுக்குலாம் இருக்குல்ல ஆத்தர், ஸோ அவங்க எல்லாமே கேரக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பேராகிராஃப் எழுதிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ தென் 4 into 2 மார்க். இது வந்து இந்த பொயட்ரிக் லைன்ஸ் அப்ரிசியேஷன் கொஸ்டின் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன், நீங்க பாத்துக்கங்க. இல்லாட்டி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செகண்ட் பார்ட் வீடியோ வரும், அதுலயும் சொல்லுவேன். ஓகே, அதே மாதிரி இந்த 3 into 2 6 இதுக்கு நான் ஒரு தனி வீடியோ டெடிகேட்டடா போறேன். டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், கம்பைன் தி சென்டென்ஸ், பீயிங், இஃப், அந்த மாதிரி பீயிங், ஹேட், ஹாஸ், அந்த மாதிரி வர மாதிரி சென்டென்ஸ் எழுத சொல்லுவாங்க. ஸோ அது அதே மாதிரி இதுவும் இஆர்சி நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. ஸோ இஆர்சி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சருக்கு நான் தனி ஒரு வீடியோவே நான் போட்டுட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க. எல்லாத்தோட இது வரைக்கும் நான் உங்களுக்கு இங்கிலீஷுக்கு அப்லோட் பண்ண எல்லா வீடியோடைய லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த 3 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா பை சாட், பார் சாட் அந்த மாதிரி கொடுத்து கேட்கறது. ஸோ டிஸ்கிரைப் த ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீ போடுறது எப்படி, மேங்கோ ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், whatever like that, not only food items, எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் மேக்கிங், ஸோ அது கேட்பாங்க. டயலாக் ரைட்டிங், 2 பேர் கான்வர்சேஷன் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பேங்குக்கு போறீங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேங்க் மேனேஜர் இருக்காங்க, ஸோ எப்படி கான்வே பண்ணுவீங்க. இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுறீங்க திடீர்னு, ஸோ அப்போ வந்து எப்படி உங்களுடைய கான்வோ எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி. ஸோ தென் வந்து இமெயில் ரைட்டிங் கேட்பாங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். இமெயில் ரைட்டிங்னா ஃப்ரம் டு, ஸோ யாருக்கு சப்ஜெக்ட் என்ன அனுப்புறீங்க, ஸோ அதுதான் இமெயில். ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஒரு நிமிஷம் வீடியோ அதிலே சொல்லிடலாம். ஸோ கம்பல்சரி 3 மார்க் வாங்கக்கூடியதுனால அதை நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஒரு வீடியோ மாதிரி இன்னைக்கு ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன், பார்த்துக்கங்க. இந்த 7 into 5 மார்க் 41 ப்ரோஸ் பேராகிராஃப் நான் சொன்னதை மட்டும் பாருங்க. 42 43 ஆல்சோ பேராகிராஃப் தான். நீங்க வந்து நான் சொல்றதை வந்து பார்த்துக்கங்க. அடுத்து 44 பார்த்தீங்க அப்படின்னா சம்மரி ரைட்டிங் ஆர் நோட்ஸ் மேக்கிங். இந்த இடத்துல வந்து சம்மரியும் எழுதுறீங்க, ஃபர்ஸ்ட் நோட்ஸ் போட்டு எழுதிடுறீங்க, அதுக்கு அப்புறம் சம்மரியும் எழுதுறீங்க. they are asking only summary or notes making. ஸோ ஏதாவது ஒன்று மட்டும் எழுதுங்க, ஃபர்ஸ்ட் அதை ரீட் பண்ணுங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு சம்மரி அண்டு கூட கேட்கலாம். நாங்கள் படிக்கல அண்டு இருந்துச்சு, இப்போ வந்து 6 தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. நோட்ஸ் மேக்கிங் அந்த நிறைய பேர் அந்த சம்மரி எழுதியில ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி ஆர் ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட் எழுதியில அதை நீங்கள் எப்படி ஒரு லைன் எழுதிட்டு ஒரு லைன் விட்டுட்டு ஒரு லைன் அந்த மாதிரி எழுதுறீங்க. அப்படி முடிஞ்ச அளவுக்கு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கீழே கரெக்டாக எழுத பாருங்க. நோட்ஸுக்கும் அதே தான், முக்கியமான வேர்ட்ஸ் ஒரு சொல்லியிருப்பாங்க ஸ்கூலில், இஸ், வாசு, ஆர், இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அந்த முக்கியமான பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்கன்னு. ஸோ உங்களுக்கு தெரியல எது இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு எழுத பாருங்க. டைட்டில் மஸ்ட்டு, ஏன்னா நிறைய பேர் வந்து டைட்டில் எழுதுறது இல்லை. ஸோ அதனால டைட்டில் வந்து எழுதுங்க. டைட்டிலுக்கு 1 மார்க், அதை மறந்துடாதீங்க. கடைசியில் வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரிட்டன், அந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. அது ரஃப் காப்பி சம்மரி எழுதுனீங்க அப்படின்னா ஓகே. அடுத்தது பயோடேட்டா எப்படி எழுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. உங்கள் நேம், உங்களுடைய டீட்டெயில்ஸ் தான். நீங்கள் ஒரு வேலைக்கு அப்புறம் ரெஸ்யூம், அதுதான் ஓகேங்களா. பயோடேட்டா ஆர் லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க. இந்த 5 மார்க்ஸில் பேராகிராஃபை தவிர்த்து மீது எல்லாத்துக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின், ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி ப்ராவர்ப் 5 கொஸ்டின் இருக்கும். ஸோ ப்ராவர்ப் மாதிரி அந்த மிஸ்ஸிங் வேர்ட் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து என்னென்ன சொல்லுவேன், 1 வேர்டுக்கு தனி வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ 3 பார்ட் போகும்னு நினைக்கிறேன். 1 வேர்டுக்கு 4 வீடியோ வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன் இன்னைக்குள்ள. 1 வேர்டுக்கு தனியாக அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த இது 4 into 2 8 பொயட்ரிக் லைன்ஸ் வேணா நான் 1 வேர்டு கூட இது இல்லை இது தனியாக அப்லோட் பண்ணுறேன். பொயட்ரிக் லைன்ஸும் ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சரும் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இஆர்சி ஆல்ரெடி தெரியும், இதுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அப்புறம் 5 மார்க் செக்ஷனுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காம இதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அகைன் சொல்கிறேன், பேராகிராஃப் நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட்லேருந்து மேக்ஸிமம் கேட்டுருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பெருசாக ஒரே பண்ணிக்க தேவையில்லை. அந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டை நல்லா பார்த்துங்க. அதர்வைஸ் என்னென்ன கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்கமிங்கில். ஸோ நல்லா படிங்க, நல்லபடியாக எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.
வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா.